ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு தான், லன்ச் மெனு தான் இது. அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ அதை எப்படிலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதே போல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேன் மாதிரி எடுத்துக்கலாம். அதில் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை நான் முழுசாக உரிச்சு கொடுத்துருந்தேன். அவங்க அதை நறுக்கி தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்பி நறுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொடைக்கானல்லேருந்து வந்த அந்த சவ், அப்புறம் கேரட், பீன்ஸு, அப்புறம் தேங்காயில் அந்த கருப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் வெட்டிட்டு வெறும் தேங்காய் மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் போட்டுக்க போகிறாங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டாங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 4 மிளகு, அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு, அதை தட்டிக்கிட்டு அதையும் சேர்த்துக்க போகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா காயெல்லாம் சேர்த்துக்க போகிறாங்க. இதோட 2 வரமிளகாவும் சேர்த்துக்கிட்டாங்க. பச்சை மிளகா 3 சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப காரம் இல்லை அந்த பச்சை மிளகா, அதனால 3 சேர்த்துக்கிட்டாங்க. அப்படியே நீளமாக நறுக்கி போடலான்னு சொன்னதுக்கு அவங்க 2ஆக நறுக்கி அப்படியே போட்டுக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப காரம் இல்லை அந்த பச்சை மிளகா, அதனால் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. குழந்தைங்களும் சாப்பிட்ணும்ல, அதுக்காக. ஸோ இன்றைக்கி சமையல் அவங்க தான். இன்றைக்கி சண்டே அப்படின்னாலே மோஸ்ட்லி அவங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வேறு எதுவும் செய்ய போகலான்னு பார்த்தா ஃபைனலாக தெரிஞ்சது இது அரிசி பருப்பு சாதம் அப்படின்ட்டு. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க எல்லா காயுமே சேர்த்தாச்சு. எனக்கு நிறையா காயெல்லாம் போடாமல் ப்ளைனாக கூட செய்யலாமா. இன்றைக்கி கொஞ்சம் காயும் சேர்த்தாச்சு. இந்த சவ் நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா நம்ம நார்மலாக சவ் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டை விட இந்த கொடைக்கானலேருந்து வந்தது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சூப்பராக தான் இருந்தது. நல்லா சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். என் பையன்லாம் அந்த காயை நல்லா சாப்பிட்டான். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு. நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஸோ இவங்க சமைக்கிறேங்கிற பேரில் நம்மளை வச்சு செய்வாங்க பாருங்கள். நல்லா கிளறுன்னு கிளறிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஏதோ உப்பு வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா அது மண் மாதிரியே இருக்கும். உப்புன்னு யாராவது பார்த்தாங்கன்னா இது உப்பான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. மண் கலர்லேயே தான் இருக்கும் அந்த உப்பு. ஸோ இப்போ அதான் சேர்த்துட்ருக்கோம். அதுதான் நான் அந்த ஜாடி ஃபுல்லாக கொட்டியும் வச்சுருக்கேன். அப்புறம் நாட்டு தக்காளி எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ குட்டியாக தான் இருக்கா, ஒரு 3 எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக அது போய் நான் தான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு அவங்களுக்கு வாஷ் பண்ணியும் கொடுத்துட்டேன். அவங்க நறுக்கி அவங்களே போட்டுக்கிட்டாங்க. தக்காளியை கழுவ சிங்க்குக்கு பார்த்தா எல்லா காய் நறுக்கின தோல் அது இதுன்னு எல்லா குப்பையும் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இனிமேல் இதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணணும் ஃபைனலாக. ஸோ இவங்க சமைக்க வரேன்ட்டு இந்த கிச்சனை ஒரு வழி பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதே தான் வேலை இவங்களுக்கு எப்போதும். சரி, ஓகே. அடுத்து பருப்பை தூக்கி, துவரம் பருப்பு இருக்குல்ல, அது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க, 1 டம்ளர் அரிசிக்கு. ஸோ இப்போ அதையும் நல்லா ஊற வச்சுருந்தாங்க. அதையும் இதோட சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் சேர்த்துருக்காங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தான், ரொம்ப நிறையா சேர்க்கல. அதையும் சேர்த்துட்டு இதுக்கு அரிசி 1 டம்ளர் சேர்த்துருக்காங்களா. ஸோ தண்ணி 2 டம்ளர் ஊற்றிருக்காங்க. அதுவே போதும் அப்படின்னாங்க. இது கொஞ்சம் குலைவாலாம் செய்ய தேவையில்ல, கொஞ்சம் அப்படியே உதிரியாக தான் வந்தது. அந்த மாதிரி செய்யணும். அரிசி அதே போல் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்காங்க. இப்போ தண்ணியும் ஊற்றியாச்சு. என்னை செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க, நல்லா உப்பெல்லாம் போதுமா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் அப்பப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே இன்றைக்கி காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. சண்டே தான் மோஸ்ட்லி காயெல்லாம் வாங்கிட்டு வர்றது. ஸோ அதெல்லாம் இனிமேல் எடுத்து நான் தான் வைக்கணும். எடுத்து வச்சுட்டு புதினா, அந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி வைக்கணும். அந்த வேலை எனக்கு இருக்குது. ஸோ இந்த கேப்பில் போய்ட்டு அதையும் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ கொத்தமல்லிலாம் எடுத்து கொடுத்துட்டேன் நறுக்கி வைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ காய் கொஞ்சம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு உப்பெல்லாம் இருக்கா என்னன்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. நல்லா காய் ஒரு 1/2 வேக்காடு வெந்ததுக்கு மேலே தான் அரிசி சேர்த்துக்கணுமா. இப்போ கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டாங்க. போட்டுட்டு இனிமேல் அரிசி சேர்க்க வேண்டியதான். அரிசி நல்லா ஊற வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது ஊறினதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். நாங்கள் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கும்போது குட்டீஸ்லாம் இங்கே என்ன செய்கிறாங்களேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு எட்டு பார்க்க போனேன். ஸோ அதையும் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுங்க பண்ண ரகலை எல்லாமே இதில் இருக்கும். என்ன பண்றீங்க?
என்ன பாட்டு பாடுறான்? இரு நானும் வரேன். பாடு தம்பி, அம்மா கேக்குறேன்ல. ஒரு வாட்டி ப்ளீஸ். அப்பயே சொன்னது கூப்பிட்டேன். அதுக்குள்ளே இந்த சைடு காயெல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக வந்து எடுத்து வச்சாங்க. ஸோ அதையும் ஒரு டேஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாத்துலேயும் உப்பெல்லாம் இருக்கா எல்லாமே பார்த்துட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அப்படின்னாங்க. அதனால என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதையும் இந்த சைடு பார்த்துட்டு இந்த பையனை ஒரு ரைம்ஸ் பாட வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஃபைனலாக தான் பாடியிருப்பான். செம வாளுங்க ரெண்டுமே. இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சா, இனிமேல் வந்து அரிசி போட்டுக்க வேண்டியது தான். நல்லா அரிசி போட்டோன்னே நல்லா கமகமன் மனம் வந்துருச்சு. ஏன்னா சீரக சம்பா அரிசியில், அதனால நல்லா கமகமன் மனம் வந்துருச்சு. அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்லேயே வைக்கணும்னு சொன்னாங்க. ஃபுல் ஃப்ளேம்லாம் வைக்காமல் சிம்லேயே தான் வைக்கணும். ஏன்னா வந்து கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆகும்ல, அதனால. ஸோ அப்படியே சிம்மில் மூடி வச்சுட்டு திரும்பி இந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தேன். நல்ல வேலை 2 பேரும் டிவி பார்க்காம இன்றைக்கி ஏதோ ரைம்ஸ் பாடினேன் அது பாடினேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லி பாட்டெலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். எல்லா வீட்லேயும் குட்டீஸ் வந்து இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சமைச்சிட்ருக்க டைம்லாம். ஸோ எங்கள் வீட்டில் 2மே பெரிய வாளுங்க. அந்த 2 வாளும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், ஏதாவது உடையும் இல்லை ஏதாவது டிஷ்ஷும் நடக்கும், இதான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ ரைம்ஸ் பாடி எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க 2 பேரும். வர்றேன். பாடுறீங்களா இப்போ? போங்க அங்கே போங்க, தள்ளி போங்க. என்னப்பா பாடுறேன் தானே சொன்னேன். ஆமா நீ ரைம்ஸ் டிவி போட சொன்னாலா? சரி ரைம்ஸ் பாடு, அப்புறமா அம்மா டிவி போட்டு வரேன். பாடுறியா? அவ ஏன் பாத்ரூம்ல போய் உட்காரணும் நீ பாடுறதுக்கு? சரி பாடு, இப்ப பாடு. சரி பாடு. காரை எடுக்க தான் நீ பிளான் போட்டிருக்கியா? அவளை பாத்ரூம்குள்ள போன்னு. சரி நீ ரைம்ஸ் பாடு, அம்மா உன்னை காரை எடுக்கிறேன். அவன் எப்படியெல்லாம் பிளான் போட்டு பாரு காரை எடுத்துட்டான். படவா பலே கேடி பையடா நீ. சரி காரில் உட்காந்துக்கிட்டே பாட்டு பாடுறியா தம்பி? கார்லேயே உட்காந்துட்டு பாட்டு பாடுறியா? பாட்டு பாடு, இப்போ பாடு. பாடு. Now I know my ABC. பாடு, அதில் வாய்க்க கூடாது. சுச்சு சொல்லு. Now I know my ABC. Next time won't you sing with me? Very good. நீ என்ன பாடுற? தண்ணில மாடு பாட்டு பாடணுமா? இல்ல வரேன். இல்ல இந்த தாண்டி வந்து கதவை திறக்கிறது. ஏய் செவுத்தெல்லாம் அச்சோ, செவுத்தெல்லாம் பிக்க கூடாது ஸ்ரீராம். என்ன உனக்கு என்ன? பாட்டு பாடுனா அணிலும் மாடும் பாட்டு பாடணுமா? இல்ல கார் மேல புள்ளி வச்ச அந்த பாட்டு பாடணுமா? இல்ல குரில் பாட்டு பாடணுமா? என்ன குரில் பாட்டுனா? குரில் பாட்டுனா இப்ப நம்ம எழுதுனா ஒற்றை கம்புனா வரணும், நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதுதான் அந்த குதா. என்ன பாட்டு பாடு? காமேல புள்ளி வச்சாவே பாடு. நேத்து 3 பாட்டும் பாடுடா. ஒண்ணு வேணாம், அவ்வளவுக்குலாம் இங்க வீடியோ போட முடியாதுனால. அந்த பாட்டு பாடுடா. இல்ல ஓடிட்டான் பாரு. பாடுடா. ஆஸ்டர் பாடு வச்சல. ஆதிக்கு நண்பன் இல்லை இல்லை
மணக்குது. கம கம சமையலா? வாவ், கம கம சமையல். நல்லாவே மணக்குது. ராஜகுமார் மூஞ்சில செஞ்சது இதனோட சாம்பார் சோறு. இதுக்கு ஏதோ உலகமகா சாதனை பண்ணவர் மாதிரி. நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே ஓகே. என்னது சாப்பிட்ற? அவங்க 2 பேரும் சம்பாரிச்சு நியூ ஹோம் கட்டிட்டாங்க. நீ என்ன பண்ற? தேங்க்யூ தங்கமே. சாப்பிட்டியா ஃபுல்லா நீ? குட் பாய். பொங்கல் செய்யற மாதிரி பொங்கலுக்கு தக்காளி தாளிக்க மாட்டான். சரி, யூஸ் மாதிரி பண்ணாது. சரி. இன்னும் வேணுமா? தம்பிக்கு கொடுப்பா. ஆறுமுகம். இது ஸ்வேதாவுக்கு போடும். என்ன போதும்? போதும்பா, ரொம்ப அமுக்காக. இப்ப தட்டை காட்டு. ஓகே, தட்டை காமிச்சியா? சுட்டு பிடிச்சி. தயிர் பச்சடி கிடையாது, நம்ம சிப்ஸ். சிப்ஸா? சிப்ஸ் இங்க இருக்கு. முறுக்கா? எங்கப்பா ஸ்ரீராம் இருக்குப்பா? ஸ்ரீராம்க்கு குட்டி. ஸ்ரீராம் உனக்கு ஓகேவா? இதுல வைப்பா. ஓகே, போடும். போதுமா? இது ஸ்வேதாவுக்கு. அடுத்து தம்பிக்கு. இது தம்பிக்கு. ஸ்ரீராம் இங்க வாவேன். இது ஸ்ரீராம் குட்டிக்கு. கை கழுவினியா ஸ்ரீராம்? கை கழுவிட்டியா? கை கழுவிட்டு வாங்க, உட்காருங்க. உட்கார் உட்கார். இது அக்காவுக்கு. ஓகே, அது உனக்கு. சரியா? சுடுமா ஸ்வேதா? ஓகே, எங்களுக்கு இப்படி தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரொம்பவே சூப்பராக போனது. நல்லா செம்ம டேஸ்ட்டாகவும் வந்தது. ஒரு பிடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.